given யூனிட் 3ல டைனமிக் ப்ரோக்ராமிங் கீழே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வார்ஷல்ஸ் அல்காரிதம். இதில் வந்து 4 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து 0லேருந்து 4 ஸ்டெப்ஸ் வந்து இதில் வந்து வரும். ஸோ வந்து ஏபிசிடி வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கணும். ஸோ வந்து அதில் வந்து ஃபஸ்ட் R(0) அதில் வந்து ஏலேருந்து ஏக்கு வந்து பாத் வந்து போகுதான்னு வந்து பார்க்கணும். ஸோ போகலை 0. ஏலேருந்து பிக்கு வந்து பாத் போகுதான்னு பார்க்கணும், போகுது. ஸோ 1. ஏலேருந்து சிக்கு வந்து பாத் போகுதான்னு பார்க்கணும், பாத் இல்லை. ஸோ 0. ஏலேருந்து டிக்கு பாத் போகுமான்னு பார்க்கணும், போகாது, 0. அதே மாதிரி பியிலேருந்து ஏக்கு போகுதான்னு பார்க்கணும், போகாது, 0. பியிலேருந்து பிக்கு போகுதான்னு பார்க்கணும், போகாது, 0. பியிலேருந்து சிக்கு பாத் போகுதான்னு பார்க்கணும், போகாது, 0. பியிலேருந்து டிக்கு வந்து பார்த்துருக்கு. ஸோ 1. அதே மாதிரி சிலேருந்து ஏக்கு வந்து இல்லை, 0. சிலேருந்து பிக்கு பாத் இல்லை, 0. சிலேருந்து சிக்கு பாத் இல்லை, 0. சிலேருந்து டிக்கு பாத் இல்லை, 0. அதே மாதிரி டிலேருந்து ஏக்கு வந்து பார்த்துருக்கு. ஸோ 1. டிலேருந்து பிக்கு பாத் இல்லை, 0. டிலேருந்து சிக்கு பாத் இல்லை, பாத் இருக்குது. ஸோ 1. டிலேருந்து டிக்கு வந்து பாத் இல்லை. ஸோ 0. நெக்ஸ்ட் வந்து R(1) எழுதுகிறோம். அதுக்கு வந்து இன்டர்மீடியட் நோடு வந்து ஏவாக எடுத்துக்கிறோம். ஸோ மேலே இருக்கிற பாத் எல்லாமே அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து வேறு எதுக்கு வந்து பாத் இருக்குன்னு வந்து செக் பண்ணணும். ஸோ வந்து இதில் வந்து டிலேருந்து பிக்கு மட்டும்தான் பாத் இருக்குது. டிலேருந்து ஏக்கு போய் ஏலேருந்து பிக்கு போகலாம். ஸோ வந்து அதுக்கு மட்டும்தான் பாத் இருக்குது. ஸோ வந்து அதுக்கு 1 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டுக்கு வந்து ஏபி ரெண்டுமே வந்து இன்டர்மீடியட் நோடாக எடுத்துக்கிறோம். இதில் வந்து A(D)க்கு வந்து நமக்கு பாத் ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து வந்து நம்ம டிக்கு போகலாம். ஸோ வந்து இதுக்கு பார்த்துருக்கு. ஸோ 1 போட்டுக்கிறோம். அதே மாதிரி டிலேருந்து டிக்கு வந்து நமக்கு பார்த்துருக்கு. டிலேருந்து ஏக்கு போய் ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து வந்து நம்ம டிக்கு போகலாம். ஸோ வந்து இதுக்கு பார்த்துருக்கு. ஸோ 1 எழுதிக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து A, B and C வந்து இன்டர்மீடியட் நோடாக வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி A, B, C and D இதுக்கு வந்து அதே மாதிரி வந்து நம்ம வந்து இதில் வந்து பாத் வந்து செக் பண்ணி நம்ம வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம். ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதமும் வார்ஷல்ஸ் அல்காரிதம் மாதிரியே தான். ஆனால் இதில் வந்து டயகனல் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து 0வாக வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து அங்கே வந்து 1 போடுறோம். எதுக்கெல்லாம் பாத் இருக்குதுன்னு பார்த்து அங்கே 1 போடுறோம். இங்கே வந்து அதுக்கான வெயிட் எவ்வளவோ வந்து அவ்வளோ வந்து எடுத்து நம்ம போடுறோம். அதில் வந்து மீதி இல்லாததுக்கு வந்து நம்ம 0 போடுறோமா, எதுக்கெல்லாம் பாத் இல்லையோ அதுக்கு வந்து அங்கே வந்து நம்ம 0 போடுறோம். இதே இங்கே வந்து நம்ம வந்து இன்ஃபினிட்டி போடுறோம். ஸோ வந்து நம்ம டயகனல் 0 போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏலேருந்து ஏக்கு வந்து டயகனல் 0 தான். ஸோ 0 அப்படியே இருக்கும். ஏலேருந்து பிக்கு வந்து நம்ம பார்த்துருக்கான்னு பார்க்கணும், இல்லை. ஸோ இன்ஃபினிட்டி. அதே மாதிரி ஏலேருந்து சிக்கு வந்து நம்ம பார்த்துருக்கான்னு பார்க்கணும். ஸோ இருக்குது. அதோட வெயிட் வந்து 3. ஸோ வந்து 3 போட்டுக்கிறோம். ஏலேருந்து டிக்கு வந்து நமக்கு பார்த்துருக்கான்னு பார்க்கணும், நமக்கு பார்த்து ஸோ வந்து இன்ஃபினிட்டி போட்டுக்கிறோம். அதே மாதிரி பிலேருந்து ஏக்கு, பிலேருந்து சி, பிலேருந்து டி அந்த மாதிரி செக் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து D(1) அதாவது வந்து D(1)ல் வந்து இன்டர்மீடியட் நோடு வந்து ஏவாக எடுத்துக்கிறோம். இதில் வந்து சப்போஸ் இப்போ வந்து நம்ம இன்டர்மீடியட் நோடு மூலியமாக போகிறது வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூட கம்மியாக இருந்துச்சுன்னா we can replace it to that. அதே மாதிரி வார்ஷல்ஸ் மாதிரியே வந்து இதையும் வந்து இன்டர்மீடியட் நோட் A, B, C and D வர வரைக்கும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீ. இதுக்கு வந்து நமக்கு 2 டேபிள் இருக்குது. இனிஷியலாக வந்து 2 டேபிள் போடுறோம், காஸ்ட் டேபிள் அண்ட் ட்ரூத் டேபிள். இது காஸ்ட் டேபிளுக்கு வந்து எவ்வளோ வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, கீ வேல்யூஸ் 4 இருக்குது. ஸோ வந்து 0லேருந்து 4 வந்து போடணும். இதுக்கு வந்து டயகனலாக வந்து நம்ம வந்து 5 வரும். இங்கே 0லேருந்து 4னா இங்கே வந்து 1லேருந்து கீழே வந்து போடணும் டயகனலாக. ஸோ வந்து 1லேருந்து 5 வரும். நெக்ஸ்ட்டு ரூட் டேபிளுக்கு வந்து நம்ம 1லேருந்து 4க்கு வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இதுக்கான வேல்யூஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு வந்து டோட்டலாக 4 ஃபார்முலாஸ் இருக்குது. C(i, i) - 1 = 0. C(i, i) R(i, i) இப்போ வந்து C(i, i) வந்து நம்ம காஸ்ட் டேபிளில் ஃபர்ஸ்ட் டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. C(i, i) வந்து காஸ்ட் டேபிளில் செகண்ட் டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அண்ட் R(i, i) வந்து ரூட் டேபிளில் ஃபர்ஸ்ட் டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 4th ஃபார்முலா வந்து இது ரெஸ்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து இதை வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். C(i, i) வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அது அந்த டயகனல் ஃபுல்லாமே வந்து நமக்கு 0 தான் ஆன்சர் வரும்.
சி ஆஃப் வந்து I, I இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஐ. இங்கே வந்து சி ஆஃப் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சி ஆஃப் 1, 1னா பி ஆஃப் அதாவது வந்து 1ல் வந்து எந்த வேல்யூ இருக்கோ அதோட ப்ராபபிலிட்டி வந்து எடுத்து எழுதணும். ஆர் ஆஃப் வந்து I, ஐயும் ஆர் ஆஃப் I, I இஸ் ஈக்குவல் டு ஐ, ஆர் ஆஃப் 1, 1 வந்து 1 அந்த மாதிரி வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து சி ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1, 2 இது வந்து இதுவும் வந்து டயகனலாக தான் கண்டுபிடிக்கணும். 1, 2, 2, 3, 3, 4 அந்த மாதிரி டயகனல் வைஸாக தான் வந்து அந்த ஃபோர்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது இங்கே வந்து சி வந்து 1, 2 கொடுத்துருக்காங்களா. ஸோ வந்து இங்கே வந்து I வந்து 1, J வந்து 2 அண்ட் வந்து K வேல்யூ வந்து 1 and 2 ரெண்டு இருக்கா. ஸோ வந்து K வேல்யூ 1ன்னு எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், K வேல்யூ 2ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 1 and 2 வந்து எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து அந்த டயகனலுக்கு வந்து எல்லாமே இந்த டயகனலுக்கு வந்து நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1, 3, 2, 4 இந்த டயகனலுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த டயகனலுக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கும் போது 1, 3 இருக்கா. ஸோ வந்து 1, 2 and 3 3க்கான வேல்யூவே வந்து நம்ம வந்து K வேல்யூ எடுத்து எழுதணும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டியும் 3க்கானதுமே வந்து எடுத்து வந்து நம்ம எழுதணும். அதே மாதிரி நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1, 4க்கு வந்து நம்ம வந்து 4 K வேல்யூ அண்ட் வந்து 4 ப்ராபபிலிட்டியுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே எழுதிட்டு நம்ம வந்து ஃபைனல் டேபிள் எழுதணும். காஸ்ட் டேபிள், ரூட் டேபிள் அதில் இருக்கிற வேல்யூ எல்லாமே வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி வந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் OBST ட்ரீ வந்து வரையணும். இது வந்து எப்படின்னா ஆர் ஆஃப் 1, n ஆர் ஆஃப் 1, என்னங்கிறது வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கீ வேல்யூஸ் வந்து 4 இருக்குது. ஸோ வந்து நம்ம இதில் வந்து n வந்து 4. இப்போ வந்து லெஃப்ட் சைட்னா ஆர் ஆஃப் I, K - 1 இதே ரைட் சைட்னா ஆர் ஆஃப் K + 1, J அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஆர் ஆஃப் வந்து இப்போ I வந்து 1 அண்ட் வந்து K வந்து K - 1 வந்து 2. ஸோ வந்து அதோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து கேவோட வேல்யூ வச்சு நம்ம வந்து இந்த OBST ட்ரீ வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நாப்சாக் ப்ராப்ளம் வித்தவுட் மெமரி ஃபங்க்ஷன். நாப்சாக் ப்ராப்ளம் வித்தவுட் மெமரி நாப்சாக் வந்து அதே மாதிரி வந்து 3 ஃபார்முலாஸ் இருக்குது. f of 0, J, f of I, 0, f of வந்து I, J is equal to maximum of f of I - 1, J Vi plus f of I - 1, J minus Wi. இப்போ வந்து J வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு WI இருந்தாக்கா. இதே வந்து f of I - 1, J வந்து J வந்து லெஸ் தேன் வந்து WI இருந்துச்சுன்னா